எனக்கு தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள ஆட்சி மாற்றத்தை விட இந்த 50 நாட்களில் நிர்வாகத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் பெரும் மகிழ்ச்சியை தருகின்றன. நான் ஒரு அரசு ஊழியராக இருந்தவன். அரசு ஊழியர்களுக்கு, குறிப்பாக பெண் ஊழியர்களுக்கு என்னென்ன சிரமங்கள் எல்லாம் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். இதையெல்லாம் தாண்டியும் அலுவலகம் நேரம் 10 மணி என்றால் 10 மணிக்கு வர வேண்டும். பயோமெட்ரிக் கொண்டு வந்துட்டாங்கம்மா செக்ரட்டரியேட்டில். 10:02 போனால் லேட்டு திட்டிகிட்டே வர்றாங்க. முதலமைச்சரே சீக்கிரமா வந்துதான் சட்டசபையில் உட்கார்றாருன்னு கேள்விப்பட்டேன். முதலமைச்சரே வராது, நீ என்ன செக்ஷன் ஆஃபீஸர் தானே வா. அப்படி இல்லைன்னா கஷ்டமா இருக்கு, என்னால் 10:30 மணிக்கு தான் வர முடியும்னா வேலையை விட்டு போ, புது ஆளுங்களை எடுத்துறோம். இப்போ நிதிஷ்க்கு ஒரு சோதனை கொடுத்தானா போக மாட்டேன் டயத்துக்கு, இவன் போக மாட்டான். ஸோ இந்த மாற்றங்கள் நினைத்து பார்க்க முடியாத மாற்றம். போய் சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் சார் டாக்குமெண்ட் சீக்கிரம் கொடுங்க, எவ்வளோன்னு சார் 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 போங்க சார், தயவுசெய்து போங்க சார், ப்ளீஸ் சார் ப்ளீஸ். பில்டர்ஸ் கிட்ட பேசுகிறேன் சார், இது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவல் எந்த காலத்துலேயும் வந்ததில்லை சார், 2 கவர்மெண்ட்லேயும் வந்ததில்லை சார், தானாக வருது சார், கூப்பிட்டு சார் உங்கள் அப்ரூவல் ரெடி ஆச்சு பேப்பரை வாங்கிட்டு போங்கறாங்க சார். இப்படித்தானே ஒரு அரசு இருக்குது. அதனால் இந்த அரசு தொடர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.